என்னுடைய டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்துறோம். இதில் அனைத்து அரசியல் கட்சிக்கும் செல்ற மாதிரி இதை நாங்கள் கொண்டு போவோம். வருகின்ற தேர்தலில் நம்மளுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோ, நம்முடைய புரட்சி பாரத தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களோ, நம்முடைய ஆம்ஸ்டாங்கினுடைய துணைவர் நம்முடைய பொற்கொடி அவர்களோ, இன்னும் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமியோ, ஜான் பாண்டியன் தலைவர் ஜான் பாண்டியனோ எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த 46 ரிசர்வ் தொகுதியில் நாங்கள் நின்னாவே போகிறோம். ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த ரிசர்வ் தொகுதியை எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நாங்கள் ஒழுங்கா எங்களுடைய சமுதாய தலைவர்கள் பயன்படுத்துறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டீம் குரூப் அங்கே இருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குரூப்பு, இப்படி தான் செதறி போயிருக்குது. ஆனால் நாங்கள் அம்பேத்கர் இயக்கம் கூட்டமைப்பு 2 திராவிட கட்சிகளையும் முழுக்க எழுதிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாகவே திமுகவிலையும் பல பிரச்சனைகள் எங்கள் மக்களுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலையும் எங்கள் மக்களுக்கு பிரச்சனை தான். அதனால் நாங்கள் 2 திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் நாங்கள் ஏற்றுக்கலை. எங்களுடைய 44 ரிசர்வ் ப்ளஸ் 2 46 தொகுதியில் என்றைக்கு நாங்கள் தனித்து போட்டிடுறோமோ அன்றைக்கி எங்களுடைய உரிமையை, எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வாங்கி சட்டமன்றத்துக்கு போய் எங்கள் மக்களுக்கு புரட்சியாளர் கண்ட கனவை நனவாக்குவோம். இதுதான் எங்களுடைய குறிக்கோள், கொள்கை.